வணக்கம். மதி மருத்துவம் என்ற தலைப்பில் தான் இன்றைய சிந்தனை நம்ம தொடர இருக்கிறோம். மதி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி மருத்துவம் கிடையாது, ஒரு பொது மருத்துவம் தான். நம்மளுடைய பஞ்சபூத மருத்துவத்தில் மதி அப்படிங்கிற ஒரு சிந்தனை தொடர்பில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மருத்துவம் அப்படிங்கிறத மதி மருத்துவம் அப்படிங்கிறத ஒரு பொதுப்படையான ஒரு தகவலை நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கு பிறகு நம்மளோட மதியினுடைய சிந்தனையை நம்ம தொடருவோம். இங்கே மெயின் கான்செப்டே மதியினுடைய சிந்தனை தான். அதில் பொதுவான கருத்து மதி மருத்துவம். மதி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனி மருத்துவம் கிடையாது, பொது மருத்துவம். ஏன்னா நம்ம பஞ்சபூத மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுடைய தனி மருத்துவத்தில் இருக்கும். இது மருந்தில்லா மருத்துவம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஒற்றை மருத்துவமான பஞ்சபூத மருத்துவத்தை மட்டும் தனியாக நம்பி இருக்க முடியாது. பல மருத்துவங்களை கையில் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஒரு பெண்ணாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ முறைக்கு போயிட்டு தான் வர முடியும். இந்த மருத்துவ முறையை நான் பயன்படுத்த மாட்டேன், அந்த மருத்துவ முறையை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி எதுலேயும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஒரு மருத்துவ முறை நம்மளுக்கு இந்த கால சூழலில் நம்மளுக்கு தேவைப்படுது, நமக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை அதை எதிர்ப்பதனால நம்மளுக்கு நிறைய கெடுதல் இருக்குது அப்படின்னா அதை விட குறைந்த கெடுதல் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலத்துக்கு ஏற்ப ஒரு முடிவு எடுக்கக்கூடியதான் மதி மருத்துவம். அப்போது ஒரு பொதுப்படையாக நம்ம பஞ்சபூத மருத்துவத்திலேருந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தியலுக்கு தான் மதி மருத்துவம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக ஒரு ஆழமான சிந்தனையாக இந்த மதி மருத்துவத்தை பார்க்கலாம். இப்போ மதி அப்படிங்கிறது எதுன்னா குளிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். குளிர்ச்சின்னா ஒடுங்குதல். அப்போ ஒடுங்குதல் அப்படிங்கும்போது இன்பம், பேரின்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேரின்பம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஒடுங்குதல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒடுங்குதல், மதி, சந்திரன் அப்படின்னு நம்ம வைக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ சந்திரன் அதுக்கு ஆப்போசிட்டான வரும் சூரியன். சூரியன் சந்திரன். அப்போ சூரியன் அப்படின்னா விரிதல் அப்படின்னு வச்சுக்கலாம். சந்திரனுங்கிறது ஒடுங்குதல், குளிர்ச்சி, நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. சூரியன் அப்படிங்கிறது விரிதல், அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு வச்சுக்கோம். ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு போது பேராசை துன்பத்துக்கு காரணமாகுது. அப்போது ஒரு ஆசை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது விரிதல் தான். ஒரு செடி விதையிலிருந்து முளைத்து அப்படியே வளருது அப்படின்னா அது விரிதல் தானே. அந்த விரிதல்ங்கிறது வளர்ச்சியானது, நம்மளுக்கு மகிழ்ச்சியானது, வளர்ச்சியானது, மகிழ்ச்சியானது அப்படிங்கிறது. அப்போ மகிழ்ச்சிக்கானது வாழ்வியல்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ மதிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகத்தானே இருக்கணும், துன்பத்தை கொடுத்துடக்கூடாது. அப்போது இங்கே மதி மருத்துவங்கிறது மதிங்கிறது என்னது நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்ம புத்தி இருக்குது அப்படின்னு சிந்திக்கிறோம். நம்ம மதியை பயன்படுத்துகிறோன்னா எதுக்காண்டி? நம்ம அறிவை பயன்படுத்துகிறோன்னா எதுக்காண்டி? நம்மளோட மகிழ்ச்சிக்காண்டி, நம்ம வாழ்வியல் சிறப்பாக இருக்கணும், இன்பமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆரோக்கியம் கெட்டு போகுது, ஒரு நோய் வாய்ப்பட்டு போகுது அப்படின்னா அங்கே மருத்துவம் தேவைப்படுது. இப்போ அங்கே மருத்துவம் அப்படிங்கிறது மனதுக்கும் உண்டு, உடலுக்கும் உண்டு. அதான் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனிதன், இப்போ நம்ம உயிர் உள்ள மனிதன் அப்படிங்கும்போது இங்கே மனமும் இருக்குது, உடலும் இருக்குது, உயிரும் இருக்குது. உயிர், உடல், மனம், உள்ளம் அப்படிங்கிற உயிர், உடல், உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக இருக்குது. இப்போ உள்ளத்துக்கும் பிரச்சனை வரலாம், அது குணப்படுத்தக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த மனமானது என்றும் இளமையானது. அதே போல் உயிரும் என்றும் இளமையானது. உயிருக்கு நோய்ங்கிறது கிடையாதுங்க, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. நோய்ங்கிறது உடலுக்கு அல்லது மனதுக்கு தான்.
இல்லை உடலுக்கும் மனதுக்கும் தான் நோய், உயிருக்கு கிடையாது. உயிர் என்றும் எளிமையானது. ஓகேங்களா? அது ஆனந்தமானது. அங்கே பிரச்சனை யாருக்கு தான்? உடலுக்கும் மனதுக்கும் தான் பிரச்சனை. இப்போ உடல் அப்படிங்கிறது அழியக்கூடியது, அது நல்லாவே தெரியும். ஆனால் மனம் அழியக்கூடியதானே? இல்லை, மனம் அழியாது, ஆனால் உடல் அழியக்கூடியது. மனதிற்கு ஒரு பிரச்சனை நோய்க்கு இருக்குதுன்னா அதுலேருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். மதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுலேருந்து விடுபட்டு விட முடியும். அது நல்லா ஆழமாக சிந்திச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மீண்டும் இளமைப்படுத்த முடியும். மனதை இளமைப்படுத்தி விடலாம். அது மதியினால் முடியும். ஆனால் உடல் அப்படிங்கிறது முதுமையினால் அழியக்கூடிய ஒன்று. அதை குணப்படுத்தி விட முடியும். அப்படிங்கிறது நோய்களாக இருந்தால் குணப்படுத்த முடியும். ஆனால் இந்த உயிரினுடைய இளமைக்கும் மனதோட இளமைக்கும் இந்த உடல் எப்பொழுதும் ஒத்துழைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரொம்ப வயதாகி போச்சு, ஆனால் என் மனதளவில் ரொம்ப இளமையாக இருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது இந்த உடலை வைத்து அந்த மனதினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ நம்மளுடைய ஆசை பூர்த்தியாக முடியவில்லை என்று சொன்னாலே அங்கே ஒரு துன்பம் தானாக வந்துடுது. இன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. இன்பம் கஷ்டப்படுது. அப்போ இங்கே தான் நம்ம ஒடுங்குதல் என்கிறத பார்க்குறோம். ஆசைகளை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அந்த ஒடுங்குதல் அப்படிங்கிறதுல இன்னொன்று ஒடுங்கி கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற இன்னொரு கருத்தியலும் இருக்குது. இந்த கருத்தியல் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சினிமா படத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். பிரபு டபுள் ஆக்ஷனில் வந்திருப்பார். கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற ஒரு டாக்டர் ஒரு ஆராய்ச்சி செய்த முயற்சி பண்ணுவார். ஒரு பூனை உடலுக்குள்ள போய் புகுந்துக்குவார். திருப்பி தன்னுடைய உடலில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காமெடியாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இது சித்திரையிலையும் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற தகவல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம இன்னும் தேடுனா கிடைக்கும். நம்ம சிந்தனையை ஆழப்படுத்தும் பொழுதே அதுக்கான பதில்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த உயிர் என்பது எல்லோருக்கும் ஒன்றானது. அந்த உயிரில் இருந்தால் அந்த அறிவு பிறக்குது. அப்போ அந்த அறிவு எங்கேயோ இருந்த அறிவு நமக்குள்ளும் இருக்குது. அது நம்ம தேட தேட தான் கிடைக்கும். அப்போ தேடுதல் எவ்வளோ ஆழமாக நம்ம தேடுறோமோ அந்த ஆழத்துக்கு தந்தவரை நம்மளுக்கான பதிலும் கிடைக்கும். அப்போ தேடல் என்ற ஒன்று நம்மளுக்கு வந்துடுச்சு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது. உயிர் என்றும் அழியாதது, மனம் என்றும் இளமையானது. அப்போ இந்த இளமையான இந்த மனதோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்பமான ஒரு வாழ்வியலை வாழ வேண்டும் என்று சொன்னால் கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கிற இன்னொரு தத்துவமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தியலை இங்கே நான் விதைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். நம்மளுடைய சுய அறிவோட இந்த உடல் இருக்கும் பொழுதே நம்ம ஆழமாக சிந்திச்சு இந்த உயிரையும் மனதையும் புரிந்து கொண்டு மனதால் முதல்ல வெளியே போயிட்டு வர பழகுவது. இந்த உடல் இங்கே இருக்கும், ஆனால் மனம் எங்கேயாவது சுற்றிட்டு வரும். அந்த அளவுக்கு நமக்கு பிரிதல் என்பதே பெரிய கஷ்டமான விஷயந்தான். இந்த மனமும் உடலும் ஒன்றோடு இணைந்து இந்த உடலை சுற்றிக்கிட்டே தான் அந்த மனசு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த உடலை விட்டு இந்த மனசை பிரித்து பழகுவது. பிரித்து பழகிட்டோன்னா அடுத்த கட்டமாக இந்த உடல் உயிரி பிரிச்சுக்கிட்டு கொண்டு போய் இன்னொரு உடலுக்கு போகிறது. இப்போது உயிரும் மனமும் ஒன்றிணைந்து இப்போ மூன்று பிணைந்து தான் இருக்குது. ஒரு உடல்னால் உடல், உயிர், மனம், இந்த மூன்றும் ஒன்றிணைந்து பிணைந்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த உடல்லேருந்து இந்த உடல் அழியக்கூடியது அப்படிங்கிற ஒரு உண்மை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது உண்மை தெரிஞ்சாலும் இந்த உடலை விட்டு பிரிய நம்மளுக்கு தெரியும். இந்த உடல் தான் வேறு எந்த உடலும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். இங்கே இருக்கிற தண்ணீரை
இந்த பானை ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா இந்த தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தண்ணீரை எடுத்து இன்னொரு பானையில் நம்ம ஊற்றிக்கிறோம். இந்த பானை ஓட்டையாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த தண்ணீரெல்லாம் வீணாக போய் திரும்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு மண்ணில் கலப்பது இல்லை. இப்படி தான் இப்போ நம்ம உயிர் இருக்குது, இந்த உடல் இருக்குது. இந்த உடலில் மனம் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த உடல் முதுமையாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ காயப்பட்டுச்சு நோயப்பட்டுச்சு, இடையிலேயே இந்த உடல் அழிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அழிவதற்கு தயாராகிடு, அழிய போகுது, அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுப்போ இந்த மனம் என்ன ஆகுது, காற்றோட காற்றை கலந்து போயிடுது. அப்புறம் திருப்பி எடுத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஏதோ பொதுப்படையாக போயிருமே தவிர ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்காது. இந்த மனம் அப்படின்னு இந்த மனம் இந்த இவர் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட உண்டாக இருக்காது. அப்போ கலந்து போகுது. அப்படி கலந்து போகாமல் தனிப்பட்ட முறையில் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேகரிக்க முடியும் அப்படின்னா அதற்கு முயற்சி செய்வோமா செய்ய மாட்டோமா? கண்டிப்பாக செய்வோம். ஆனால் முடியும் என்ற ஒரு தத்துவம் இருக்குது. கூடு விட்டு கூடு பாய முடியும் என்ற ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத மனதில் நிலையாக நிறுத்தி கொள்ளுங்கள். அப்போ இதுக்கு விதியும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். என்னதான் மதி இருந்தாலும் விதியை சார்ந்தான் மதி இருக்குது. விதியை வச்சு தான் நம்ம மதியே என்பதை வரையறுக்கிறோம். ஓகேங்களா? இதில் சதி என்பது நிரந்தரமற்றது, ஆனால் விதி என்பது நிரந்தரமானது. விதியோடு சேர்ந்து நம்ம மதியை பயன்படுத்தி சதியை கொண்டு வெல்லலாம், விதியை கொண்டு வெல்லலாம். விதியை கொண்டு வெல்வது நிரந்தரமானது, சதி கொண்டு வெல்வது நிரந்தரமற்றது. இது நம்மளுக்கு விதியோடு நம்மளுக்கு ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விதியோடு ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விதியோட புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லோராலையும் முடியுமான ஒன்று. சரியாக இருந்தால் முயற்சிப்பவருக்கு மட்டும் நல்ல திட்டமிட்டால் அது முடியுமானதாக இருக்கும். திட்டமிட்டு முயற்சிப்பதற்கும் முடியும். இப்போ விதியோடு சேர்ந்ததா அப்படிங்கிறது முதல்ல ஆழமாக சிந்திங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, எவ்வளோ ஆழமாக சிந்தித்தாலும் நல்லா புரியக்கூடிய ஒன்று, இந்த உயிர் அழியாதுங்கிறது நல்லா புரிந்த ஒன்று. இப்போ உயிர் அழியாது அப்படின்னா இந்த உயிர் பிறப்பெடுக்குது அப்படின்னா இன்னொரு உடல் எடுக்குது. அப்போ நடுப்பட்ட உடலில் போக முடியுமா? ஒரு இளமையான உடலுக்கு மாறிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான ஒரு சிந்தனை தான். ஆனால் அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியினால் முடியும். பயன்பாட்டுக்குள்ள கொண்டு போக முடியும். இந்த உடலோடு இருந்து கொண்டே இன்னொரு உடலோடு புகுந்து கொள்ள முடியும் என்பது நம்ம ஆழமாக சிந்திப்பவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது ஒரு தத்துவமாக தான் சொல்ல முடியுமே தவிர இது சரி, இதுதான் உண்மை, இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான கருத்தாக கிடையாது. உண்மையான அடித்து ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. பட் ஆனால் சிந்திக்கக்கூடியது நீங்களாக சிந்தித்து கொள்ளுங்கள். சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு என்ன விடை கிடைக்குதோ அதுதான். இப்போ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த உடலில் இருக்கக்கூடிய மனதையும் உயிரையும் பிரித்து கொண்டு இன்னொரு உடல் கூட சேர்ந்துக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்னுடைய சிந்தனை. இது முடியும் அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக திட்டமிடுதலோடு நல்ல முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக முடியும். முடியாததுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக முடியுமான ஒன்றுங்கிறது என்னுடைய சிந்தனையில் தோன்றுகிறது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பயிற்சியாக முதல்ல செய்யக்கூடியது இந்த உடல்லிருந்து மனதை பிரித்து கொண்டு போகிறது தான். மனதை ரெண்டையும் பிரித்து எடுக்கிறது தான். அப்போ இந்த உடல்லிருந்து மனதை பிரித்து கொஞ்சம் விலைக்கு அங்கங்கே உலா வந்துட்டு வந்தாலே அடுத்த கட்டமாக உயிரோடு நம்ம உலா செல்ல முடியும். உயிரும் மனமும் அப்போ முடியும். அப்போ கண்டிப்பாக உயிரை எடுத்து கொண்டு போகிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு உடல் வேணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு கூடு வேணும். கூடு இல்லாட்டினா சரியாக கொண்டு போக முடியாது. கூடோடு தான். அப்போ முதல்ல மனதை கொண்டு கூடு இல்லாமல் போயிட்டு வர பழகிட்டோன்னா திருப்பி இந்த உயிரை நீங்கள் கொண்டு போய் இன்னொரு கூட்டோடு சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான சிந்தனை. இது
முயற்சின்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சாத்தியப்பட முடியும். அப்போ இங்கே சாத்தியப்படும் பொழுது இங்கே இன்பம்ங்கிறது பேரின்பமாக இருக்கும். மாமரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்பத்திலும் பெரிய இன்பமாக நீங்கள் தொடர்ந்து அந்த முயற்சிகளை எடுத்து கொண்டு போயிட்டே இருக்க முடியும். நிலையான ஒரு வாழ்வியலை வாழ முடியும். நிலையான ஒரு வாழ்வியல், நிலைத்திருக்க சாகா வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழ்வியல் உங்களுக்கு கிடைக்கும். சாகா வரம் இது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இதை உங்களுடைய சிந்தனைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, இந்த ஆழமான சிந்தனைக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கனாலே, உங்களோட முயற்சி போக ஆரம்பிச்சிருச்சுனாலே கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் தென்பட ஆரம்பிக்கும். அதில் இன்பங்கள் தென்பட ஆரம்பிக்கும். முதல்ல விரிதலிருந்து ஒடுங்குதல் வரும் பொழுதே இன்பம்தான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போது ஒடுங்குதல்லேருந்து கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படிங்கும்போது, அப்போ கூடு பாய தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய இளமைங்கிறது என்றும் இளமையாக உங்களால் வாழ முடியும். என்றும் இளமையாக வாழ முடியும். கூடு விட்டு கூடு பாய தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்றும் இளமையாக இருக்க முடியும். உங்களோட வாழ்வியல் எப்பவும் இன்பமாக இருந்துக்கிட்டு இருக்க முடியும். அப்போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஆசைகள் பெரிதாக இருக்க வேண்டும், கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ நம்மளுடைய கனவுகளில் ரொம்ப பெருசு எது? என்றும் இளமை அப்படிங்கிறது தானே. அந்த இளமை கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. இது ஒடுங்குதலில் இருக்குது. ஒடுங்குதல் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதனால் இதை நீங்கள் முயற்சி செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய்கள் வரும் பொழுது அப்போது நீங்களுடைய புத்தியினால் சிந்திக்கிறீங்க. இதிலேருந்து திருப்பி விடுபடுதல் அப்படிங்கிறதுலேருந்து திருப்பியும் மருத்துவத்தை தாண்டி நம்முடைய புத்தியினால் நம்மளுடைய கூடு விட்டு கூடு பாய்தல் மூலமாக மறு உடல் எடுத்தும் நீங்கள் சிறப்பான ஒரு வாழ்வியலை வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த உடல் அழியக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அழியாத இந்த உயிரை எப்படி எடுத்துக்கொண்டு செல்வது அப்படிங்கிற புத்தி கூர்மையான ஒரு மதியை கொண்டு செயல்படுதல் வேண்டும். ஓகேங்களா? உங்களோட மதி சிறப்பாக செயல்படுச்சுன்னா, உங்களோட அறிவு சிறப்பாக செயல்பட்ட டக்குன்னு நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, இந்த உடலை குணப்படுத்த முடியுமா, சரிப்படுத்த முடியுமா, இல்லை இந்த உடல் அழியக்கூடிய சூழலுக்கு போயிட்டுருக்கு. அப்போ அழியக்கூடிய சூழலில் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வீழ்ந்து விடாமல், கரைந்து போகாமல், இந்த மனம் சிதைந்து போகாமல் திருப்பியும் அதை ஒருநிலைப்படுத்தி, ஏன்னா மருத்துவங்கிறது எதுக்கு போடணும், திருப்பியும் வாழணுங்கிற ஒரு ஆசை தானே. அந்த வாழ்வியலுங்கிற ஒரு ஆசையை நீங்கள் கூடு விட்டு கூடுதல் பாய்தல் மூலமாக எளிமையாக போக முடியுங்கிற ஒரு கருத்தில் போகிறோம். ஏன்னா மருத்துவங்கிறது எல்லாராலும் முடியுமான ஒன்று அப்படிங்கிறது கிடையாது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் இந்த மனதால் செயல்படக்கூடிய இந்த பஞ்சபூத மருத்துவம் அப்படிங்கிற மருந்தியல் மருத்துவங்கிறது எல்லாராலும் முடியுமான ஒன்று. ஆனால் அப்போது அங்கே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல இந்த வாய்ப்பும் கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய சிந்தனையில் தோன்றியதை உங்களுக்கு சொல்கிறேன். இது அடுத்த கட்ட முயற்சிகள் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு தான் உறுதிப்படுத்தப்படும். ஆனால் நீங்களும் சிந்திங்க, உங்களுடைய கருத்தியலை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.